ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம செங்கல்பட்டில் இருக்க ஐஆர்எம்எஸ்க்கு தான் போயிருந்தோம். அந்த மேக்ஸ் அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இது ஓப்பன் பண்ணி 1 இயர் கிட்ட இருக்கும். பட் இன்னைக்கு தான் நான் இந்த மெஸ்க்கு ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். நிஜமாலுமே வந்துட்டு ஒர்த்து தான். செங்கல்பட்டில் மீல்ஸ் சூப்பராக இருந்துச்சு நிஜமாலுமே இந்த கடையில். ஸோ இதுதான் வந்து மெனு கார்டு. எல்லா ஐட்டம்ஸுமே வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வெஜ், நான்வெஜ், பரோட்டா, தோசை, அதுக்கப்புறம் வந்துட்டு சூப் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையோட இன்டீரியர் வந்து ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் வந்துட்டு காமெடி ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ், அவங்க சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. வடிவேலு, அதுக்கப்புறம் வந்து சந்தானம், கவுண்டமணி, செந்தில் இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. நாகேஷ் சாரோடதும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் டைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேபிள்ஸ் கிட்ட இருந்துச்சு. க்ரௌடாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 3 o'clock பக்கம் போனோம். பட் ஒர்த்து தான். லைக் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டைனிங்கு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் மெனு கார்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மீல்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட்டர்ஸில் வந்து காடை கிரேவி மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதான் வந்து மீல்ஸு. இந்த மீல்ஸில் வந்து மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே இருந்துச்சு. வெஜ்ஜில் சாம்பார், ரசம் எல்லாமே இருந்துச்சு. சூப்பராக இருந்தது மீல்ஸ் நிஜமாலுமே. எல்லா கிரேவியுமே வந்து நல்லா இருந்துச்சு. நான் மீல்ஸ்க்கு வந்து 10 ஆஃப் 7 or 8 கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸு. இதுக்குமே வந்து ஃப்ரெண்டு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னான். லைக் நார்மல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அந்த ஸ்டார்ட்டர் சொல்லியிருந்தோம்ல, இந்த காடை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே செம்ம வர்த்துங்க. அந்த கிரேவியில் வந்துட்டு 3 பீஸ் காடை வச்சுருந்தாங்க. அந்த கிரேவி எடுத்து ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிடும்போது நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டு. காடை அந்த ஸ்மெல்லு கில்லு எதுவுமே வரல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஆர்டர் பண்ணும்போது பிடிக்கவே இல்லை. ஃப்ரெண்டு தான் ஆர்டர் பண்ணால். பட் ஒர்த்து தான். செம்மையாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து சொல்லியிருந்தேன்ல, சிக்கன் ஃப்ரைட் ரைஸை ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு. நார்மல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தான். காரம்லாம் நாங்கள் கம்மியாக போடுங்கன்னு சொன்னோம். சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க நாங்கள் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே. இதுதான் அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. லைக் ஃப்ரை பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நானுமே ட்ரை பண்ணேன். இதுக்கு வந்து ஒரு 10 ஆஃப் 6 கொடுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து எனக்கு ஸ்பைஸியாக தான் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அவுட் சைடில் வந்து இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸு, சோடா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வெளியவும் வந்து ஒரு சில பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. லைக் ஆக்டர்ஸ்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுருந்தாங்க. நல்லா இன்னோவேட்டிவாக இருந்துச்சு ஃப்ரேம்ஸு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். உண்மையாலுமே ஐஆர்எம்எஸ் வந்து நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு நல்ல மீல் சாப்பிட்ணும், நல்லா காரசாரமாக சாப்பிட்ணும், மதுரை ஸ்டைல் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ஐஆர்எம்எஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். எதர்ச்சியாக தான் பிளான் பண்ணி போனோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு. நாங்கள் நிறைய கூட ஆர்டர் பண்ணல. 3 டிஷ் தான் ஆர்டர் பண்ணோம். 3மே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ கைஸ்.